இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனுன்னு பார்த்தோன்னா, லஞ்சுக்கு கருவாடும் பழைய சோறும் தான். கருவாட்டு தொக்கு சரி செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சாச்சு. தேவையான அளவு கருவாடை எடுத்து ஒரு சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷம். அது கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். கை வச்சு நல்லா அந்த நொய்மண் போகிற அளவுக்கு கழுவி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தேவையான பொருள் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, இவ்வளோ தான் தேவை. சரி வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா, கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்சுருந்த சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீனை கருவாட்டை போட்டு வதக்குனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா கருவாடு நல்லா வெந்துடும். நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறம் எடுத்து பழைய சோத்தோடு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.